சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு 2 மினிட்ஸ். இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து இது ஏன் தமிழில் பண்ணலாம் அப்படின்னு முன்னெடுத்தேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் செய்கிறேன். சரிங்களா? நீங்கள் எப்படி இருக்கு என்னங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. அது மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு சர்ஜரியில். அது நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு வந்து ஒன்லி வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு வந்து நிறைய இருக்கும் சர்ஜரி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல. பட் ஏதாவது புக்கில் நமக்கு நிறைய விஷயங்கள் கான்செப்ட்ஸாக இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா டே டு டே ப்ராக்டிஸில் நமக்கு வந்து பெட்டர்மெண்ட்டாக பண்ண முடியும். அது ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் வந்து சரி கான்செப்ட்ஸை வந்து நம்ம தமிழில் சொல்ல முடியுமா அப்படின்றத ஒரு ட்ரை தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி பண்ணலாம் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கேளுங்க. நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் ஈவினிங் ஆல். நம்ம இன்னைக்கு வந்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரியை பொறுத்த வரையும் நமக்கு வந்து சிஸ்டமிக் சர்ஜரி, ஜென்ரல் சர்ஜரி இருக்கிறதுலே ஜென்ரல் சர்ஜரி தான் போரிங் டாபிக்னு நம்ம அதை படிக்க மாட்டோம் மேக்ஸிமம். ஆனால் லாட் ஆஃப் கான்செப்ட் ஜென்ரல் சர்ஜரியில் தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு செஷன்ல வந்து ஜெனரல் சர்ஜரி டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்னொரு செஷன்ல சிஸ்டமிக் சர்ஜரி ஆர் டிசீஸ் ஓரியன்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு வந்து மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. இன்ஜுரி சாப்டர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி வந்து ஒரு பில்டிங் இருக்கணும், பில்டிங் கட்டணும்னா எப்படி வந்து அடித்தளம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பேசிக் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஹோமியோஸ்டேசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹோமியோஸ்டேசிஸ் பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு இன்னொரு டேர்ம் ஞாபகம் வரும், ஹீமோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீமோஸ்டேசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு அரெஸ்ட், டு ஸ்டாப் ப்ளீடிங். என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதுக்கு பேர் ஹீமோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னா ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட், அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். இப்போ பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம். ஹோமியோஸ்டேசிஸ் ஒன்று. இந்த டேர்ம் யார் சொல்றாங்க அப்படின்னா வால்டர் கெனான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிலியூ இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றாங்க. அது யார் சொன்னதுன்னா கிளாட் பெர்னார்ட். இவர் என்ன சொல்றாருன்னா கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதை பத்தி பேசுறாரு. ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல பார்த்தோம் அப்படின்னா மிலியூ இன்டீரியர் கான்செப்டை கிளாட் பெர்னார்ட் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட்ங்கிறத வால்டர் கெனான் சொல்றாரு. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி.
அதை பத்தி யார் பேசுறாங்க அப்படின்னா ஜான் ஹண்டர் பேசுறாரு. ஜான் ஹண்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி டு ரிப்பேர் ஹீல், நம்ம உடம்பு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத ஜான் ஹண்டர் சொல்றாரு. ஸோ ஜான் ஹண்டர் வந்து ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த ஹோமியோஸ்டேசிஸை பத்தி இங்க பேசுறோம், என்ன சர்ஜரிக்கும் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரிக்கும் ஹோமியோஸ்டேசிஸ் என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்கு. கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு வண்டி, ஒரு பஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம், கீர் போட்டு விட்டுறோம், அது பாட்டு போகுது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அது பாட்டுக்கு போகும், எங்க வேணாலும் போகும், தாறுமாறா போகும், போய் இடிச்சுக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் சிஸ்டம். அதாவது இன்புட் ஒரு சிஸ்டம், அவுட்புட். அதாவது இன்புட்டுங்கிறது ஒரு கீர் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், சிஸ்டம்ங்கிறது அந்த வெஹிக்கிள், அவுட்புட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி போகுது அப்படிங்கிறது. க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம் சிஸ்டத்துக்கு, அவுட்புட் வருது, அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு, கண்ட்ரோல் மெக்கானிசம். அதாவது ஃபீட்பேக்னு வச்சுக்கோங்க. நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஃபீட்பேக்னு சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக்னால இன்புட்டோட ஸ்டிமுலையை நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். நம்மளுடைய பாடியில மேக்சிமம் சிஸ்டம் ரன்னிங் பை க்ளோஸ்டு சிஸ்டம். ஏண்டா ஹோமியோஸ்டேசிஸ்க்கு மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ்க்கு சார் இதை பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த செப்சிஸ் மேஜர் இன்ஜுரிஸ்ல ஓப்பன் சிஸ்டமா இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை நாம க்ளோஸ்டு சிஸ்டமா மாத்தினாதான் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி வந்து அதிகமாகாம பேஷண்ட்டை வந்து அந்த பிரச்சனையில இருந்து சரி பண்ண முடியும். ஸோ இதான் கான்செப்ட். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஓப்பன் சிஸ்டமா இருக்கிற செப்சிஸ் இன்ஜுரியில இருக்கிற பிரச்சனையை க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்றோம். யாரு கன்வெர்ட் பண்றா? சர்ஜன் கன்வெர்ட் பண்றான். ஸோ சர்ஜன் தான் இதுல அந்த ஃபீட்பேக். ஸோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்புட் இருக்கு, ஒரு அவுட்புட் வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம், கண்ட்ரோல் மெக்கானிசம் பண்றோம். ஸோ தட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டமா மாறுது. அந்த க்ளோஸ்டு சிஸ்டமா மாறும் பொழுது இன்ஜுரியை ஹால்ட் பண்றோம். அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? பேஷண்டோடைய ரெசசிட்டேஷனுக்கும் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும். அதான் ரெசசிட்டிகேஷன், கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் சர்ஜன் பண்றதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சிஸ்டத்துல சர்ஜனோட ரோல். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி இது சிம்பிளா உங்களுக்கு புரியும். கிரேடட் ரெஸ்பான்ஸ்னா என்னது? ஒருத்த வந்து நம்மளை அடிக்கிறான், சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஒரு குத்திடுறான், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 2-3 நாளைக்கு வலிக்கும், விட்டுருவோம் பஞ்ச். ரெண்டாவது, இப்ப வந்து ஒரு அடிதடி அல்லது சண்டை வந்துடுது, நிறைய அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அசால்ட் பேஷண்ட்டு, மாடரேட் இன்ஜுரின்னு வச்சுக்குவோம், இது மைல்டுன்னு வச்சுக்குவோம், இதை மாடரேட்னு வச்சுக்குவோம். ஆக்சிடென்ட், மேஜர் ஆர்டிஏ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதை சிவியர்னு வச்சுக்குவோம்.
ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சமா அடி வாங்கினா ரெஸ்பான்ஸ் கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் அதிகமா அடி வாங்கினோம்னா ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, ரொம்ப அடி வாங்கினோம்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா when patients மைனர் இன்ஜுரியா இருந்தா, இன்ஜுரிஸ் மைனரா இருந்தா பேஷண்ட்டுக்கு வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட் கம்மியா இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து மேஜர் ட்ராமாவா இருந்தா பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன் மைனர் ட்ராமால கம்மியா இருக்கும், மேஜர் ட்ராமால அதிகமா இருக்கும். ஸோ இதான் வந்து கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஜுரிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நடக்குது அப்படிங்கிறது மைல்ட், மாடரேட், சிவியர்ல இருந்து. இப்போ மாடரேட்டா இருந்தா என்ன ஆகும், ஒரு ஹார்ட் ரேட் அதிகமாகும், ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகும், கொஞ்சம் மெட்டபாலிசம் அதிகமாகும், அவ்வளவுதான் ஆகும். சிவியரா இருக்கும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோமை ஃபார்முலேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர்எஸ்னா என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்ட்டு, அதுக்குள்ள நான் போகல. ஸோ எஸ்ஐஆர்எஸ் வருது, ஹைப்பர் மெட்டபாலிசம் வருது, அதுக்கப்புறமேட்டுக்கு மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் சிண்ட்ரோம் வருது, பேஷண்ட் வந்து சிவியரா ஷாக்கு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இதுதான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. ஓகே, நம்ம இப்ப இதை எப்படி மீடியேட் பண்றாங்க, மீடியேட்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. mediators of response to injury. இது எப்படி மீடியேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒன்னு நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் மெக்கானிசம். இது ரெண்டும் தான் மீடியேட் பண்ணுது மேக்சிமம் ரெஸ்பான்ஸ், இன்ஜுரி ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, நியூரோ எண்டோக்ரைன் எப்படி ஃபார்முலேட் பண்ணுது அப்படின்னா இப்ப நான் ஒரு அஃபரண்ட் நாய்சிசெப்ஷன் பெயினை வந்து பர்சீவ் பண்ணுது, எது ஸ்பைனல் கார்ட், அது பிரெயினுக்கு போகுது, அங்க ஹைப்போதலாமஸ் ஆக்ட் பண்ணுது, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆக்ட் பண்ணுது, ஹைப்போதலாமஸ் கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏசிடிஹெச் வந்து செக்ரீட் பண்ணுது, ஏசிடிஹெச் வந்து ஃபர்தர் அட்ரினலின்ல ஆக்ட் பண்ணுது, அட்ரினல்ல ஆக்ட் பண்றதுனால கார்டிசோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டினால அட்ரினல்ல கேட்டகாலமென்ட்ஸ் வருது. அடுத்து பான்கிரியாஸ்ல குளுக்கோகான் செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த மூணும் தான் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி இந்த மூணு ஹார்மோன் காக்டெயிலா இன்ஜெக்ட் பண்றதுனால வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இதான் கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன் இன் கேஸ் ஆஃப் இன்ஜுரி அண்ட் செப்சிஸ். இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசத்துல இந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் சொல்றாங்க. growth ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க, இன்சுலின் லைக் growth ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, அடுத்தது வந்து டெஸ்டோஸ்டிரான் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, தைராய்டு ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க T3.
அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமா வந்து நம்ம இம்யூன் மெக்கானிசத்துல எப்படி இது வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இம்யூன் மெக்கானிசத்துல இம்யூன் எது மீடியேட் பண்ணுது அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி தான். இம்யூன் மெக்கானிசம் என்ன மீடியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்ன மீடியேட் பண்ணுதுன்னா மேக்ரோஃபேஜஸ், நியூட்ரோஃபில்ஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இதுதான் மீடியேட் பண்ணுது. இதுல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்லூக்கின் 1, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்பா, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8, இதுதான் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிசம், இம்யூன் மெக்கானிசம் மீடியேட்டட் டு இன்ஜுரிக்கு ரீசன். ஸோ இன்டர்லூக்கின் 1, ஹியூமன் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்பா, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8. இது இல்லாம சில விஷயங்களும் மீடியேட் பண்ணுது. அது என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு, எண்டோத்திலின், அப்புறம் காக்ஸ் 2 பாத்வே, இதெல்லாம் வந்து மீடியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெயின் மீடியேட்டர். இது என்ன பண்ணுது, ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா பண்றது இது என்னன்னா இது ஹைப்போதலாமிக்ல தெர்மோ ரெகுலேஷனை ஆல்டர் பண்ணுது. ஸோ பைரக்சியா, ஃபீவர் வருது ஃபர்ஸ்ட் விஷயமா பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு இது ஸ்கிலிட்டல் மசில்ல ஆக்ட் பண்ணி ஸ்கிலிட்டல் மசில் மெட்டபாலிசத்தை ஆல்டர் பண்ணுது, ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசத்தை ஆல்டர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸோட வேலை. ஸோ ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்லூக்கின் 1, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 8, ஹியூமன் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்பா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சிஸ்டமிக்கா நமக்கு இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம லோக்கலாவும் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் செக்ரீட் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி, அதாவது லோக்கல் இன்ஃப்ளமேஷன் மீடியேட்டர் derived from essential fatty acid என்னென்ன அப்படின்னா லிபாக்சின், ரிசால்வின்ஸ், மாரிசின்ஸ், புரோட்டக்டின், இந்த 4 ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோ ரிசால்விங் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு பேரு. SPM, ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோ ரிசால்விங் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு பேரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிபாக்சின், புரோட்டக்டின், ரிசால்வின்ஸ் அண்ட் மாரிசின். ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் மீடியேட்டர். ஸோ சிஸ்டமிக் மீடியேட்டர்ஸ் பார்த்துட்டோம், லோக்கல் மீடியேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்ப ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு ஒன்று உருவாக்கணும் உடம்புல. எப்பயுமே அப்படிதானே, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஒன்று உருவாகும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர், கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் செக்ரேட் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லூக்கின் 1 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு ஒன்று செக்ரேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், அதுக்கும் வந்து சாலிபிள் ரிசப்டார்ஸ் செக்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன், அது என்னென்ன சொல்றோம்னா இன்டர்லூக்கின் 4, இன்டர்லூக்கின் 5, இன்டர்லூக்கின் 9, இன்டர்லூக்கின் 13 அண்ட் டியூமர் growth factor பீட்டா. ஸோ இதெல்லாமே வந்து கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன். கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்டர்லூக்கின் 4, 5, 9, 13, EGF பீட்டா. ஓகேங்களா? ஸோ இம்யூன் மீடியேட்டர்ல ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் இருக்கு, கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி மெக்கானிசம்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா கார்ஸ்னு ஒரு ஸ்டேட் சொல்றாங்க. கவுண்டர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம்.
இதுல பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் ஆன்டி ரெஸ்பான்ஸ் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம்னால என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு மெயின் விஷயம் நடக்குது. ஒன்னு இன்க்ரீஸ் இம்யூனிட்டி, டிக்ரீஸ் இம்யூனிட்டி, இம்யூனிட்டி குறையுது. ஸோ இன்ஃபெக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கவுண்டர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் நமக்கு சாதகமா இல்லை, சில பாதகமான விஷயங்களை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம், இன்னொன்னு இம்யூன் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அத எப் அண்ட் ஃப்ளோ மாடல் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தப்சன் அப்படின்றவரு இதை சொல்றாங்க. ஸோ எப் அண்ட் ஃப்ளோ மாடல்ல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜுரி நடந்துருச்சு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? எப் ஃபேஸ், ஃப்ளோ ஃபேஸ். எப் ஃபேஸ் 24 to 48 hours இருக்கு. எப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்களேன், டு டிக்ளைன் அர்த்தம். அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அந்த 24 to 48 ஹவர்ஸ்ல எல்லாமே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் எஃப் ஸ்பேஸ்ல நம்ம இன்சுரியில. ஃப்ளோ ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டா பிரிக்கலாம், கெட்டபாலிக் அனபாலிக் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கெட்டபாலிக் அனபாலிக். கெட்டபாலிக் 3 to 10 days, அனபாலிக் வீக்ஸ். அதாவது எஃப் ஸ்பேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட், டிக்ரீஸ் கார்டியாக் அவுட்புட், டிக்ரீஸ். அதாவது எஃப் ஸ்பேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஒரு இன்ஜுரி நடந்துச்சு, அதோட ரிப்பேருக்காகவும் ரெக்கவரிக்காகவும் நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டோர்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ஸை வேஸ்ட் ஆகாம பாத்துக்கிறது தான் எஃப் ஸ்பேஸோடைய கான்செப்ட். அதாவது டு கன்சர்வ் எனர்ஜி, டு ரிப்பேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் தி இன்ஜுரி, அதான் எஃப் ஸ்பேஸ். ஃப்ளோ ஃபேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கெட்டபாலிக் பிரேக் டவுன் நடக்குது, ஹைப்பர் மெட்டபாலிசம் நடக்குது. இதுல ஹைப்போ மெட்டபாலிசம், இதுல ஹைப்பர் மெட்டபாலிசம். ஹைப்பர் மெட்டபாலிசம் நடக்குது. அது இல்லாம எல்லாருக்கும் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா கெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஸ்கெலிட்டல் மசில் பிரேக் டவுன் நடக்குது, அக்யூட் ஃபேஸ் லிவர்ல பிரேக் டவுன் நடக்குது டு கிவ் ஃபியூல். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை இது பண்ணிக்கலாம். அடுத்தது அனபாலிக் ஃபேஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதான் எஃப் ஃபேஸ், ஃப்ளோ ஃபேஸ். இப்ப எஃப் ஃபேஸை பொறுத்த வரையும் நமக்கு ஒரு மைல்டு மாடரேட் இன்ஜுரியில அந்த மாதிரி வரும். இது நம்ம ரெசஸ்டிகேஷன்னால எஃப் ஃபேஸை கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ண முடியுமானா முடியாது. அட்டனுவேட் பண்ணலாம், கொஞ்சம் கம்மியாக்கலாமே ஒழிஞ்சு இதை கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃப்ளோ ஃபேஸ்ல தான் மேஜர் ரெசிஸ்டிகேஷன் கிரிட்டிக்கல் கேர் மெஷர்ஸ்லாம் பண்ண முடியும். இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிறதுல பிசியாலஜி என்ன, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பிசியாலஜிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசியாலஜிக் ரெஸ்பான்ஸ் 3 விஷயம். இம்மொபிலிட்டி, அதாவது ரெஸ்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு இம்மொபிலிட்டி, ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது அனரெக்சியா. ஸோ அதுக்கப்புறம் மெட்டபாலிசம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப நம்ம அனிமல்ஸ், அதாவது விலங்குகள் எல்லாம் இருக்குல்ல, அது அடிப்பட்ட என்ன பண்ணோம்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கும், படுத்துக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கும், பிளஸ் சாப்பிடாது,
அதே ரெக்கவர் ஆயிடும். ஸோ இதான் வந்து பிசியாலஜிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இம்மொபிலிட்டி, அனரெக்சியா, அதுக்கப்புறம் சம் சப்போர்ட்டிவ் திங்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கிறது, அதாவது நம்ம உடம்புல சரிங்களா. ஸோ இதான் பிசியாலஜிக் ரெஸ்பான்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ், மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்ல இந்த ஃப்ளோ ஃபேஸ் இருக்குல்ல, ஃப்ளோ ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டபாலிக் ஃபேஸ்ல சில விஷயங்கள் நடக்கும். என்னென்ன அப்படின்னா அது 4 டாபிக்கா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹைப்பர் மெட்டபாலிசம், அடுத்து ஆல்ட்ரேஷன்ஸ் இன் skeletal muscle metabolism, alterations in hepatic protein metabolism, insulin resistance. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். அதாவது கெட்டபாலிக் ஃபேஸ்ல வந்து மேஜரா இதுதான் வந்து ரோல் பண்ணுது. என்னன்னா ஹைப்பர் மெட்டபாலிசம், ஆல்ட்ரேஷன்ஸ் இன் skeletal muscle metabolism, alterations in hepatic protein metabolism and insulin resistance. ஓகே, இது இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். எப்படி ஒன்னொன்னுலயே ஆல்டர் ஆகுது ஹைப்பர் மெட்டபாலிசம். ஏன் ஹைப்பர் மெட்டபாலிசம் வருது? மெயின்லி ஹைப்பர் மெட்டபாலிசம் mediated by immune pro inflammatory cytokines தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஹைப்பர் மெட்டபாலிசத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் வந்து ஹைப்போதலாமஸ்ல டிஸ்தெர்மோ ரெகுலேஷன் பண்றதுனால ஹைப்பர் மெட்டபாலிசம் வருது. ஸோ ஹைப்பர் மெட்டபாலிசம் வருது. பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து நார்மலா இருக்கிற மெட்டபாலிசத்தை விட, நார்மல் மெட்டபாலிசம் நடக்கிறத விட 15 to 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்ட் அதான் ஹைப்பர் மெட்டபாலிசம். ஸோ நார்மலா வந்து 15 to 20% இன்க்ரீஸ் ஆகுது இன்ஜுரி ஆர் செப்சிஸ்ல. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹைப்பர் மெட்டபாலிசம். அடுத்ததா ஆல்ட்ரேஷன் இன் skeletal muscle metabolism. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, skeletal muscle எவ்வளவு புரோட்டீன் டர்ன் ஓவர் நடக்குதுன்னா 1 to 2% தான். எவ்வளவு சிந்தசிஸ் நடக்குதோ அவ்வளவு பிரேக் டவுன் நடக்குது. இஸ் ஈக்குவல் டு பிரேக் டவுன். ஆனா skeletal muscles பொறுத்த வரைக்கும் கெட்டபாலிக் இதுல மசில் பிரேக் டவுன் அதிகமாகுது. பிரேக் டவுன் இன்க்ரீஸ் இன் இன்ஜுரி ஆர் செப்சிஸ். அதனாலதான் மசில் வேஸ்டிங் நடக்குது. நமக்கு ஒரு நாளைக்கு skeletal muscle 500 கிராம் வரையும் வேஸ்டிங் ஆகலாம். ஸோ அதனாலதான் மசில் மாஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மசில் வேஸ்டிங் வருது. இதே கான்செப்ட் தான் செஸ்ட் வால் மசில்ஸ். செஸ்ட் வால் மசில்ஸ்ல புரோட்டீன் டீக்ரடேஷன் நடக்கிறதுனால தான் பேஷண்ட்டுக்கு வந்து செஸ்ட் இன்ஃபெக்ஷன் நடக்குது. ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வருது. எதனாலன்னா நல்ல செஸ்ட் வால் மூவ்மெண்ட் இருக்கிறது இல்ல. ஸோ இட் ஹார்பர் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் வந்து skeletal muscle மெட்டபாலிசத்துல நடக்கிற ஆல்ட்ரேஷன். ஸோ
பிரேக் டவுன் அதிகமாகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இந்த ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் ஆக்டிங் டைரக்ட்லி ஆன் skeletal மசில். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் இன் ஹெப்பாட்டிக் புரோட்டீன் மெட்டபாலிசம். skeletal மசிலுக்கும் இந்த ஹெப்பாட்டிக் புரோட்டீன் மெட்டபாலிசத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, skeletal மசில் அண்ட் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா இது 1.5 kg தான், 1.5 kg தான். பட் skeletal மசில் இது ஹை. ஆனா இது வந்து 15 to 20% ஆஃப் புரோட்டீன் டர்ன் ஓவர் இதுல தான் நடக்குது. புரோட்டீன் டர்ன் ஓவர் இங்க 1 to 2% டர்ன் ஓவர் தான் நடக்குது. இந்த லிவர்ல வந்து 50% வந்து ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், 50% வந்து எக்ஸ்போர்ட் புரோட்டீன். எக்ஸ்போர்ட் புரோட்டீன்னா அல்புமின் மாதிரி, அல்புமின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லிவர்ல புரோட்டீன் டர்ன் ஓவர் 15 to 20% ஆகுது. இப்போ ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி ஆர் செப்சிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன் 14 to 20 கிராம் இன்க்ரீஸ் ஆகுது நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன். ஸோ 1 கிராம் ஆஃப் நைட்ரஜன் எக்ஸ்கிரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 கிராம் ஆஃப் புரோட்டீன் டீக்ரடேஷன். இது என்னன்னா 35 கிராம் ஆஃப் வெட் டிஷ்யூ வெயிட் ஆஃப் skeletal மசில் மாஸ். ஸோ நம்ம 500 கிராம் வரையும் இது வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இது வந்து நைட்ரஜன் லாஸ் வந்து 14 to 20 கிராம் வரையும் ஆகுது. இப்போ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நைட்ரஜன் லாஸ் ஆகுது, நைட்ரஜன் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒன்று. அடுத்தது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹெப்பாட்டிக் புரோட்டீன்ஸ்ல எக்ஸ்போர்ட் புரோட்டீன், அதாவது நம்மளுடைய அல்புமின் டிரான்ஸ் கேபிலரி எஸ்கேப் ரேட் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ் கேபிலரி எஸ்கேப் ரேட் வந்து செப்சிஸ்லயும் மேஜர் இன்ஜுரியிலையும் அதிகமா இருக்கு. நார்மலா டிரான்ஸ் கேபிலரி எஸ்கேப் ரேட் வந்து 3 times இருந்தது அப்படின்னா, இன்ஜுரி இந்த மாதிரி விஷயங்கள்ல மோர் தென் 10 times இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அல்புமின் வந்து லீக் ஆயிடுது, அல்புமின் வந்து இன்ட்ராசெல்லுலர் வந்து லீக் ஆயிடுது. ஸோ அதனால அல்புமினோட லெவல் குறைஞ்சு போயிடுது. ஸோ இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட், அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட், நெகட்டிவ் ஃபேஸ் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் சி ரியாக்டிவ் புரோட்டீன், நெகட்டிவ் ஃபேஸ் புரோட்டீன் அல்புமின். ஸோ இதுதான் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம். ஸோ ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் இன்ஜுரி டு ரெஸ்பான்ஸ்ல லிவர்ல என்ன ஆகுது அப்படின்னா, அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நெகட்டிவ் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் ஆல்ட்ரேஷன் இன் ஹெப்பாட்டிக் ஃபேஸ் மெட்டபாலிசம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ரீசன் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் டிக்ரீஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். இதான் ரீசன். என்ன ரீசன்? ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னால டிக்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் டிக்ரீஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்சுலின். இதுதான் ரீசன். ஒன்று சென்சிட்டிவிட்டியே கம்மி பண்ணிடுது,
ரெஸ்பான்ஸை குறைச்சிருது. இதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ரீசன் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னால ரெஸ்பான்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டாஸ் கம்மி ஆயிடுது, இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி கம்மி ஆயிடுது. இதனாலதான் இன்ஜுரிலையும் செப்சிஸ்லயும் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹைப்பர் கிளைசிமிக் ஸ்டேட்லயே இருப்பாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் மேஜர் செப்சிஸ் மேஜர் இன்ஜுரி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹைப்பர் கிளைசிமிக் ஸ்டேட்லயே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நார்மலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பர் அப்டமன் சர்ஜரியிலேயே பார்த்தோம்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு திஸ் ஹைப்பர் கிளைசிமியா இஸ் மெயின்டைனிங். ஸோ இதுதான் வந்து மீடியேட்டர்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ் பார்த்துருக்கோம். அதுல கிரேடட் நேச்சர் ஆஃப் இன்ஜுரி எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்ததான் நம்ம வந்து முக்கியமா மீடியேட்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம். அதுல எண்டோக்ரைன் ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம், இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததா இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து ஏர் ஸ்பேஸ் ஃப்ளோ ஸ்பேஸ்னு சொல்றோம். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததா வந்து முக்கியமா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃப்ளோ ஃபேஸ்ல கெட்டபாலிக் எலிமெண்ட்ஸ்ல என்ன முக்கியமா நடக்குது அப்படிங்கிறது ஒரு 4 விஷயம் பார்த்துருக்கோம். அது என்னன்னா ஹைப்பர் மெட்டபாலிசம், ஆல்ட்ரேஷன் இன் ஸ்கெலெட்டல் மசில் மெட்டபாலிசம், ஆல்ட்ரேஷன் ஹெப்பாட்டிக் புரோட்டீன் மெட்டபாலிசம் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து நம்ம வந்து எப்படி இந்த ரெஸ்பான்ஸ்க்கு நம்மளுடைய பாடி எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்றது மூலயமா இந்த ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரியை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ. எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹலோ ஹலோ சார். எஸ் சார் டவுட் எதுவும் இல்லைங்க. சொல்லுங்க சார். இல்ல சார் டவுட் எதுவும் இல்லை. டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிங்க சார். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லுங்க. சரி, இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கா? புரியுதா விஷயம்? புரியுது. ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல சார் அப்படிலாம் இல்லைங்க சார். இது ஓகே சார். இந்த ஸ்பீடே ஓகே தான் சார். இது ஓகே தான் இருக்கு. சரி, ஓகே. வேற யாருக்காவது சஜஷன்ஸ் இருக்கா? வச்சிருக்கோங்க. துளசி சார், இப்ப இது வந்து உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் ஏன் இதை வந்து 2ஆ எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல் சாப்டர் ஒன்னா தான் எடுத்துடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். துளசி சார். ஹலோ சார். இல்ல ஒன்னா தான் எடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட கான்செப்ட் வந்து நம்மளால ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணோம்னா தான் இது வந்து சரி பண்ண முடியும். ஸோ கத்துக்க முடியுங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஸோ நீங்க இப்ப இது வந்து திரும்ப ஒரு தடவை நீங்க வந்து டெய்லியில நான் உங்களுக்கு இப்ப எம்பசைஸ் பண்றேன் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே நிமிஷம். ஸோ சிம்பிளா நம்ம இப்ப நான் என்ன சொன்னனோ அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்றேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
கண்டிப்பா நம்ம டெய்லி புக் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா டெய்லியில எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை ஒரு தடவையாவது பார்த்துறது வந்து நல்லது. எல்லாருக்குமே நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் டெய்லி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற விஷயங்களுக்கு போறது நல்லது. அதனால வந்து டெய்லி எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சு விட்டுறது நல்லது. Sure, sir. ஸோ அதில் வந்து நான் சொன்ன மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் அந்த ஹோமியோஸ்டேசிஸ் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஹோமியோஸ்டேசிஸ் இருக்கு. அதில் நம்ம வந்து மிலிவ் இன்டீரியர் லோட் பெர்னார்ட் சொல்லியிருக்காரு, ஹோமியோஸ்டேசிஸ் வால்டர் கெனான் சொல்லியிருக்காரு, ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஹண்டர் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் சர்ஜரி அப்படிங்கிற வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்கு. அதை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாசிக்கல் ஹோமியோஸ்டேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் லூப், அதாவது க்ளோஸ்டு அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஓப்பனாக இருக்கு. அதை நம்ம வந்து சர்ஜனோட ரோல் என்ன அப்படின்னா அதை வந்து க்ளோஸ்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி அதான் இந்த இதில் ரெசஸ்டிகேஷன் கிரிட்டிக்கல் கேரை வச்சு ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ்டாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போனோம் அப்படின்னா கிரேடட் நேச்சர் ஆஃப் இன்ஜுரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ட்ராமா மைனர் ட்ராமா. இதில் வந்து மேஜர் ட்ராமா பார்த்தீங்க அப்படின்னா மைனர் ட்ராமாவில் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட், ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. மேஜர் ட்ராமாவில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது கிரேடட் நேச்சர் ஆஃப் தி இன்ஜுரி ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் சொன்ன மாதிரி மைல்டு மாடரேட் அந்த மாதிரி இன்ஜுரி அப்படி இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டர்மீடியட் சிவியரிட்டி அப்படின்னா ரெஸ்பிரேட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், ஒயிட் செல்ஸ் கவுண்டர் அதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்து சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், எஸ்ஐஆர்எஸ், மோட்ஸு, ஒரு ஹைப்பர் மெட்டபாலிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் இன்ஜுரியில் இருக்கு. அதான் கிரேடட் நேச்சர் ஆஃப் த இன்ஜுரி ரெஸ்பான்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியேட்டர்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. அதை தான் வந்து முக்கியமாக நம்ம இங்கே பார்க்கணும். அதில் வந்து அக்யூட் ஃபேஸ், கிரானிக் ஃபேஸ்ங்கிறாங்க. அக்யூட் ஃபேஸில் தான் கவுண்டர் இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வருது. இன்ஃப்ளமேட்டரி ஹார்மோன்ஸ் இதெல்லாம் கவுண்டர், அதாவது நமக்கு கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ், ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அக்யூட் ஃபேஸ். இது வந்து அக்யூட் செட்டிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் கிரானிக் செட்டிங்கில் இது ப்ராப்ளம் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நல்லா சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் மீடியேட்டர்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரியை வந்து வெளியே வந்து ஒரு டயக்ராம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜுரி நடக்குது, இந்த இன்ஜுரிக்கு பெயின் வருது, பெயின்னால சிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் போகுது, சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது ஹைப்போதலாமஸ் மூலமாக, ஹைப்போதலாமஸ் மூலமாக ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் ஏசிடிஹெச் ஆக்டிவேட் ஆகுது, அட்ரினலிருந்து கார்டிசோல் வருது, சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தினால அட்ரினலின் வருது, அடுத்தது பேன்க்ரியாஸில் குளுக்கோகான் வருது. இதே விஷயம் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன வருது, ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் வருது, அது பைரக்சியா காஸ் பண்ணுது. இது இன்டர்ன் ஹெப்பாட்டிக் அக்யூட் ஃபேஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இது பண்ணுது, ஸ்கெலிட்டல் மசில் புரோட்டீன் டீக்ரடேஷனை என்ஹான்ஸ் பண்ணுது, ஹெப்பாட்டிக் குளுக்கோனியோஜெனிசிஸை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஹெப்பாட்டிக் லைப்போலைசிஸை வந்து எது காஸ் பண்ணுது அப்படின்னா டைரக்ட் ஜிஹெச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க, growth ஹார்மோன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இதில் இருக்கு.
ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூரோ எண்டோக்ரைன், அதாவது அட்ரினலின், கார்டிசோல், குளுக்கோகான் தான் வந்து கவுண்டர் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ். ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன், இன்டர்லூக்கின் 1, 6, 8 அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிவ் ஃபேக்டர் ஆல்ஃபா அதில் வந்து வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஃபேஸ், ஃப்ளோ ஃபேஸ். எஃப் ஃபேஸ் எப்படி வந்து ஆக்ட் ஆகுது, ஃப்ளோ ஃபேஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க. அதான் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் டு சர்ஜரி, எப் அண்ட் ஃப்ளோ மாடல். அதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா 1913 சார் டேவிட் கர்ட்பர்ட்ஸ்டன் சொல்றாரு. எஃப் ஃபேஸ், ஃப்ளோ ஃபேஸ். எஃப் ஃபேஸ் 28 to 48 hours, ஃப்ளோ ஃபேஸ் வந்து நமக்கு வந்து 3 days to 10 days. ஃப்ளோ ஃபேஸ்லேயே வந்து அனபாலிக் ஃபேஸ் வந்து வீக்ஸ் வரையும், மோர் வீக்ஸ் இதாக இருக்கு. இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எஃப் ஃபேஸ் கேரக்டரைஸ்டு பை ஹைப்போவலிமியா, டிக்ரீஸ்டு பேசல் மெட்டபாலிக் ரேட், ரெடியூஸ்டு கார்டியாக் அவுட்புட், ஹைப்போதெர்மியா, எல்லாமே டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுதான் வந்து எஃப் ஃபேஸ்ல நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஃபேஸ். ஃப்ளோ ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர்எஸ் வருது. இல்லை, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு டயக்ராம் இருக்கு, அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ல எப்படி ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மீடியேட்டர்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ்ல வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ், இம்யூன், நியூரோ எண்டோக்ரைன் மட்டும் இல்லாம ஜெனட்டிக்கும் சில விஷயங்களை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனட்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா, சிலருக்கு வந்து சின்ன இன்ஜுரியா இருந்தா கூட ரெஸ்பான்ஸ் பெருசா இருக்கு, சிலருக்கு வந்து பெரிய இன்ஜுரியா இருந்தா கூட ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது நான் அந்த கான்செப்டை மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஸோ ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ஆல்சோ பிளேஸ் எ ரோல் இன் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி. அது ஒரு விஷயம். இதை வந்து ஸ்கெலிட்டல் மசில் அட்ரோஃபி எப்படி வருது அப்படின்னா, அதுல நியூக்ளியர் ஃபேக்டர் கப்பா பி அப்படிங்கிறது ஒரு மெயின் ரெகுலேட்டரா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் ஆல்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, எம்ஆர்என்ஏ தான் வந்து இதுல வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுது. எம்ஆர்என்ஏல வந்து 3700 ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து வருது. அதாவது பாதி வந்து டிக்ரீஸ் ஆகுது, பாதி இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஆல்ட்ரேஷன். ஸோ இதனாலையுமே இன்ஜுரியில நமக்கு ரெஸ்பான்ஸ்ல ஜெனட்டிக் வேரியபிலிட்டி பிளேஸ் அ ரோல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன், அதாவது பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, இம்மோபிலிட்டி, ரெஸ்ட், அனரெக்சியா, கெட்டபாலிசம். அதாவது என்ன மெட்டபாலிசத்துல சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதான் பிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரி, இம்மோபிலிட்டி, அனரெக்சியா அண்ட் கெட்டபாலிசம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கெட்டபாலிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளோ ஃபேஸ், மெட்டபாலிக் ஃப்ளோ ரெஸ்பான்ஸ், அதாவது ஹைப்பர் மெட்டபாலிசம். அது எதனால வருது அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா 15 to 20% இது வருது. முக்கியமான விஷயம் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னால தான் இந்த ஒரு ஹைப்பர் மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது ஆல்ட்ரேஷன் இன் ஸ்கெலிட்டல் மசில் மெட்டபாலிசம் சொன்னேன். 1 to 2% பர் டே பிரேக் டவுனும் சிந்தசிஸும் நார்மலா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னேன். இதுல நான் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இதுல வந்து முக்கியமா வந்து நம்மளுடைய என்சைமேட்டிக் பாத்வே தான் ஸ்கெலிட்டல் மசில் டீக்ரடேஷனுக்கு ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. அந்த என்சைமேட்டிக் டீக்ரடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டியோசோம் யுபிக்விட்டின் புரோட்டியோசியம் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது வந்து கால்பைன்ஸ், அதாவது ஏடிபி டிபெண்டன்ட் எபிகடைன் புரோட்டியோசோம் பாத்வே, லைசோசோமல் கேத்தப்சின்ஸ் அண்ட் கால்சியம் கால்பைன் பாத்வே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது 3 தான், ஏடிபி டிபெண்டன்ட் எபிகடைன் புரோட்டியோசோம் பாத்வே
அண்ட் லைசோசோமல் கெத்தப்சின்ஸ் அண்ட் கால்சியம் கால்பைன் பாத்வே. இது வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஸ்கெலிட்டல் மசில் டீக்ரேடேஷன். அது நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரியாக்டன் வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன், நெகட்டிவ் வந்து அல்புமின் சொல்லிட்டேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து நான் சொன்னேன் ஏன் வந்து முக்கியமா ப்ராப்ளம் வருது அப்படின்னா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டரோட ரெஸ்பான்ஸ், டிக்ரீஸ்டு ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் இன்சுலின் ரெகுலேட்டட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் ப்ரோட்டீன்ஸ்னு சொன்னேன். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் நான் ஒரு தடவை ரீட் பண்றோம் சார். ரீட் பண்ணிட்டு தான் டவுட்னா குரூப்ல. சரி, ஓகே. நாளைக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். அதில் வந்து ஏன்னா நாளைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி பாடி காம்போசிஷன் எப்படி ஆல்டர் ஆகுது ஒரு இன்ஜுரி டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் வந்து அவாய்டபிள் ஃபேக்டர், இதெல்லாம் நம்ம பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி சும்மா இருந்தாவே சரியாயிடுப்பா, அதை வேற நோண்டிக்கிட்டு மாதிரி சும்மா இருந்தாவே சில விஷயங்கள் சரியாயிடும். அது மாதிரி எந்த விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவாய்டபிள் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. அடுத்தது ஈராஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ வந்து நமக்கு வந்து அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பெரிய ஆப்ரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்ல அதுதான் நம்ம வந்து இது போயிடும். அதாவது என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நம்ம பார்ப்போம். இந்த 3 கான்செப்ட் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சு. தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா?